வணக்கம் நேயர்களே, சிந்தனை கிழமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி என்பது உருவாகியது இல்லை, உருவாக்கப்பட்டதிலிருந்து அடுத்தடுத்த சர்ச்சைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது எடப்பாடி தலைமையில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அரசு என்று சொன்னார். ஆனால் ஒரு வாரம் கழித்து கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது கூட்டணி அரசுதான் என்று அவர் சொல்லியிருக்கிறார், ஆட்சி என்று சொல்லவில்லை என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அவருடைய குரலை ஒலிக்கிற விதமாக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அவர்களும் அதிமுகவை சார்ந்தவர், அவரும் அதே குரலை பிரதிபலித்திருக்கிறார். பாஜகவிடம் இந்த கேள்விகளை பற்றி கேட்கிற போது தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்கிற ஒரே வார்த்தையில் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். உண்மையிலேயே அதிமுகவும் பாஜகவிற்கும் இடையிலே இந்த ஆட்சி அரசு என்பதில் தான் சிக்கலா அல்லது கூட்டணியிலேயே பெரும் சிக்கல் இருக்கிறதா? இது எவ்வளவு காலம் நீடிக்கும்? யாரை ஏமாற்ற இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நாம் விரிவாக வாதி கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கோப்பண்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பாக புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திமுகவினுடைய சார்பாக ஸ்கைப் வாயிலாக நாகநந்தினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவை உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான ER ஈஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாகநந்தினி உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். நம்ம பார்க்கிறோம், கடந்த ஒரு வாரமாகவே அமித்ஷா அவர்கள் தலைமையில் NDA அப்படின்னு ஒரு போர்டெல்லாம் வச்சு எடப்பாடி பழனிசாமியை கூட்டிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் வச்சாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை என்பது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னார். ஒரு வாரத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அரசு என்று தான் சொன்னாங்க, ஆட்சின்னு சொல்லலை. நல்லா கேளுங்க, நீங்க மடமாத்தாதீங்கன்னு சொல்றார். எப்படி புரிந்து கொள்ளணும்? அமித்ஷா அவர்கள் இங்க வந்தோடனே சொல்லிட்டாங்க, அதாவது கூட்டணி ஆட்சி அதன் பொறுத்துதான் அரசு அமையும், கூட்டணி அரசு தான் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா 11ஆம் தேதி அறிவிச்சுட்டுதான் போயிருக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் ஒரு நபர் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவருதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர் சொல்றாங்க. இவர் தலைமையில தான் ஆட்சி அமையும் சொல்றாங்க. இவருதான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்ற மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவர் எதுவுமே பேசவே கிடையாது. அதாவது இந்த ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல, சார் உங்களை சொல்லலாம் இல்ல புய்பொங்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைய அமித்ஷா அவர்கள் இவங்க ரெண்டு பேர் என்ன பேசாமையா இந்த முடிவு வந்திருக்கும், எல்லாமே தெளிவா பேசியிருப்பாங்க. உள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு தான் அமித்ஷா அவர்கள் வெளியே வந்து பேசியிருப்பாரு. அதுல ஒரு விஷயம், அவருக்கு வேணா ஹிந்தி தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல, ஆங்கிலத்திலேயே அமித்ஷா அவர்கள் ஒரு வார்த்தை பதிவு பண்றாரு, என்னன்னா ஈக்யூஷன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் அவருக்கு தெரியலன்னா பரவாயில்ல. ஸ்ரீகாந்த் அவர்கள் தமிழ்ல தானே பேசுறாரு, அது பேசும்போது தெளிவாவே சொல்றாரு கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி அரசுதான் இங்க அமையும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இது உட்கார்ந்துட்டாரு. அதுவும் வெளியே வந்து கிட்டத்தட்ட இந்த விஷயம் அறிவிச்ச உடனே அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே நிறைய குழப்பங்கள் நடக்குது. அண்மையில 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம், திருப்பூர்ல பாத்தீங்கன்னா குணசேகரன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிமுக தொண்டர் ஒருத்தர் அவர் மேடையிலே பேச அழுதிருக்கிறாரு. அது தொலைக்காட்சியில எல்லாம் வந்துச்சு. அதை ஒட்டி அந்த திருப்பூர்ல பாஜக நிர்வாகியா இருக்கக்கூடிய கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து சமூக வலைதளத்துல ரொம்ப பகிரங்கமா ஒரு விஷயம் சொல்றாரு, பத்தி எல்லாம் இதெல்லாம் பதிவு பண்ணக்கூடாது, பதிவு போடக்கூடாது, இது அவருக்கு நல்லதல்ல அப்படின்ற மிரட்டல் பாணியில அவங்க பேசுறாங்க. அப்படின்னா அப்போ இந்த அதிமுக கட்சி தொண்டர்கள் வரைக்கும் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதற்கு தலைமை என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம், இப்போ இந்த கூட்டணி குறித்து அவங்க எல்லா விஷயத்தையும் பேசி அன்னைக்கு சாயந்தரமே அவர் அதுவும் கொடுக்கல. 5-6 நாள் பொறுமையா எல்லா விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இல்ல இது வந்து வெறும் கூட்டணி அமைக்கிறதுக்கு மட்டும்தான், ஆட்சிக்கு மட்டும்தான், அரசாங்கத்துக்கு அது இல்ல அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப வந்து ஒரு விளையாட்டுத்தனமாகவும் ஏதோ ஒரு விஷயத்தை இவர் மறைக்கிற மாதிரியும், இல்ல இப்போதைக்கு என்னோட சின்னத்தை காப்பாத்தினா போதும், எங்க வீட்டுக்கு ரைடு வராம இருக்கணும், இல்ல உள்கட்சி பூசல நான் சரி கட்டணும், இல்ல எங்க தலைமை போயிடும் அப்படின்றதுக்காக அப்போ சரின்னு சொல்லி அமைதியா இருந்துட்டு அதையே வெளிப்படுத்துறாரா அப்படிங்கிற 2 நிலைப்பாடு இருக்கு. இன்னொன்னு சார், இதுல பிஜேபின்னு ஒரு தனி ஒரு டிசைன் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அண்மையில வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த பத்திரிகையில கூடிய அந்த ஆசிரியர் அவர்கள் ஒரு காலம்ல எப்பவுமே அவருக்குன்னு எழுதுவாரு, வார திங்கட்கிழமை, அதுல எழுதியிருந்தாரு. அதாவது பிஜேபிக்குன்னு இருக்கிறது இந்த ஆட்சி அமைக்கிறதுல 2 மாடல், ஒண்ணு வந்து பீகார் மாடல், இன்னொன்னு ஆந்திர பிரதேஷ் மாடல். பீகார்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் அவர்தான் முதல்வர், ஆனா அவர் மைனாரிட்டி, அவருடைய கட்சி அதிகமா பெரும்பான்மை பெறல, ஆனா அவர் முதல்வரா இருக்கிறார், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வரா இருக்காரு, அவருடைய தெலுங்கு தேசம் கட்சி தான் அதிகமான பெரும்பான்மை பெறுது.
இருந்தாலும் பிஜேபி ஆதரவு அதாவது சிபாரிசு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் பவன் கல்யாண். அவர் தான் வந்து அங்க துணை முதல்வரா இருக்காரு. ஆக இப்ப அவர் துணை முதல்வரா இருக்கிறது மட்டும் இல்ல, எதற்காக வச்சுட்டாங்கன்றதுக்கு நம்ம பார்க்கணும். அவர் என்ன பண்றாரு இப்போ அந்த ஆதரவு கட்சியாகவே இருக்காது. சந்திரபாபு நாயுடு என்னென்னலாம் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஒரு எகென்ஸ்ட் ஒரு அறிக்கை கொடுக்கறது, ஹோம் மினிஸ்டருக்கு எதிர்த்தா பேசுறது அந்த நாட்டுல, அதாவது அந்த மாநிலத்துல இந்த மாதிரியான ஒரு குளறுபடி வேலைகள் அங்க போயிட்டு இது எதைய குறிக்குது அப்படின்னா படிப்படியா அவருடைய தெலுங்கு தேசம் கட்சியும் குறைச்சிட்டு எப்படியாச்சும் அங்க பிஜேபி வேலை அடுத்த முறை பவன் கல்யாண் தலைமையிலேயே ஒன்னா என்டிஏ கூட்டணி வரணும் இல்லைன்னா பிஜேபி கூட்டணி வரணும் அப்படின்றதுக்காக இந்த முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு நிச்சயமா நம்ம மற்ற மாநில அரசியலையும் சேர்த்து இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. நீங்க அதான் சொல்ல வரீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல நீங்க பேசும்போதே சொன்னீங்க அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருப்பாங்க. பிறகு அதையெல்லாம் அமைதியா இருந்து கேட்டுக்கொண்டுட்டு இப்ப வந்து ஏன் மறுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து கேட்குறீங்க. நீங்க நம்புறீங்களா? அதாவது அமித்ஷா, அதாவது எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்புதல் பெற்றுவிட்டு தான் அமித்ஷா அதை சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவரே அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா? ரெண்டு பார்வை வைக்க வேண்டியது இருக்குல்ல, எது நடந்திருக்கும்? அதாவது எடப்பாடியார் இப்ப அறிவிச்சதை கேக்குறீங்களா இல்ல முன்னாடி அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் அறிவித்ததை பத்தி கேக்குறேன். அப்ப அவர் பக்கத்துல தானே அமைதியா இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக கேக்குறேன். உண்மைதான். இவங்க இன்னைக்கு கூட தம்பிதுரை அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 77 மாதிரி சாதிச்சு காமிப்போம், 2001 மாதிரி சாதிச்சு காமிப்போம். எனக்கு புரியல, அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கோ இல்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கோ இருந்த அந்த முக சுதி அப்படிங்கறது இன்னைக்கு எடப்பாடியாருக்கெல்லாம் இருக்கிறது எனக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொன்னு எடப்பாடி அவர்களை அவருடைய கட்சி தொண்டர் வரைக்குமே ஏத்துக்க முடியாத ஒரு நிலைப்பாடுதான் இருக்கு இந்த கூட்டணியில. இவங்க எதற்காக இதை ஒத்திருப்பாரு? கண்டிப்பா எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த அங்க அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவருடைய மொழி அவர் எதுவுமே பேசவே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்களா, 2 கட்சி கூட்டணின்னு சொல்றாங்க, அவரு தலைமையில தான் தமிழ்நாட்டுல ஆட்சின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஆட்சி பொறுப்புல ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அவர் தானே பேசியிருக்கணும். ஆனா பேசினதே அமித்ஷா அவர்கள் தான் வந்து பேசல. இல்ல இப்போ நாகநந்தினி, நீங்க நிறைய மேடைகள்ல பேசியிருக்கீங்க. ஒரு மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல, உள்துறை அமைச்சர் வந்திருக்கிறாரு, அந்த தேசிய அளவுல என்டிஏ தான் பாஜக தான் பெரிய கட்சி, அவர் பேசுறாரு, நம்ம அமைதியா இருக்கலாமே, அவர் வந்து மேடைக்காக அரசியல் நாகரிகத்தோட அமைதியா இருந்தா நீங்க எப்படி விமர்சிக்கிறீங்களா? அப்படி நீங்க சொல்லக்கூடாது. அதனாலதான் எங்களுடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு இப்படி ஒரு கோட்பாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காரு. மத்தியில தான் கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி. சுயாட்சிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது தன்னுடைய சொந்த நிலத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல நின்று பேசும்போது அந்த வீட்டு தலைவர் தான் பேசணும். அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்துக்கு யாரு முதன்மைப்பட்டவங்களோ அவங்கதான் பேசணும். இவங்க வெளியிட்டு வந்த விருந்தாளி சார், உங்களை கூட்டணியா தான் நாங்க வச்சிருக்கோம். நிச்சயமா நாங்க பேசுவோம். தற்போது நம்முடைய அமர்விலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கோபண்ணா சார் கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். கோபண்ணா சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்றார், அன்றைக்கு அமித்ஷா ஒன்று சொன்னார். அது ஒரு பொருந்தா கூட்டணி என்பது தொடக்கத்திலிருந்தே பல தடுமாற்றங்கள். சரி, அது பேக்ட்ராப் வைக்கிறதுலையே நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸா தமிழ்நாடு பாஜக கூட்டமா அப்படின்னு அந்த பேனரே பல முறை மாற்றி இப்போல்லாம் தொலைக்காட்சி ஊடகத்தில் எல்லாம் வந்துடுது. சரி, மறைக்க முடியாது. ஓகே, அரங்குக்குள் நடந்தாலும் வெளியே வருது. ஆக அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. காலைல 11 மணியிலிருந்து பத்திரிகையாளர் சந்திப்பு, அப்புறம் 3 மணிக்கு நடக்குது. அமித்ஷா வருகிறார். தமிழ்நாட்டில் பிரதான கட்சி அதிமுக. தமிழ்நாட்டு அலையன்ஸுன்றது அதிமுக தலைமையில் தான் அலையன்ஸ். சரி, அப்படின்னு தான் இருக்கும் எப்பயுமே. அமித்ஷா தான் எப்பயுமே அதே போல் இப்போ நாங்கள் இருக்கோம். திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற உட்போக்கு கூட்டணி, நாங்கள் இதில் தெளிவாக இருக்கோம். அது மாதிரி அவங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர் வருகிறார், அமருகிறார், அவர் பேசுகிறார், அறிவிக்கிறார். ஓகே. எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்க முடியல, மௌனமாக இருக்கிறார். ஏன்னா அவர் வாயை திறந்தா முரண்பாடுகள் வெளியே வரும். சரி, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க. அதில் பல பிரச்சனை தொடக்கத்திலே வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அவர் பேசாமல் இருந்தார். ஓகே, நான் பேசுகிறேன், நீங்கள் பேச வேணான்னு ஏற்கனவே அது ஒரு உடன்படிக்கை ஆயிருக்கு அமித்ஷாவோட. சரி, அமித்ஷா அறிவிச்சுட்டு போயிட்டார். ஓகே. இப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க இவர் எடப்பாடியை, இது அதிமுக கூட்டணி ஆட்சியா அல்லது அதிமுக தனித்த ஆட்சியான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி, ஆனால் அதில் வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி,
இதை நயினா நாகேந்திரன்கிட்ட கேட்டால் ஓகே எங்கள் தலைமை முடிவு செய்யுங்கிறார். ஆக தெளிவில்லாத கூட்டணி, ஓகே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கையற்ற கூட்டணி. ரெண்டு கட்சிக்கும் கொள்கை கிடையாது. சரி பாஜகவுக்குன்னு ஒரு மக்கள் விரோத கொள்கை இருக்கு. ஓகே இவர்களுக்கு சந்தர்ப்பவாதம் தான் கொள்கை. அதிமுகவுக்கு ஓகே அவர்கள் வந்து இல்ல கடந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் அவங்களுக்கு தெரியாம இல்ல சார். திராவிட கட்சிகளினுடைய காலம்தான் அப்படிங்கிறது இருக்கு. அமித்ஷா அதை அறியாமலா வந்து நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ரீதியில சொல்லியிருப்பாரு. இல்லை 2021 தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிமுக பாஜக அண்ணாமலை தொடுத்த கடுமையான விமர்சனங்கள், சரி தொடுத்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர் ஜெயலலிதாவை விட்டு வைக்கல, ஓகே அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த அதிமுக என்ன சொன்னார், ஜெயக்குமார் பேசிய பேட்டியெல்லாம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை பேசியதும் அதிமுக பதில் கூறியதும் எல்லாமே அம்பலத்துக்கு வரப்போகுது. ஓகே அதில் நிறைய இவங்க எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க. ஓகே இன்றைக்கி வந்து அவங்களுடைய கருத்து என்னென்னா 2024 மட்டுமல்ல, சரி 2026, 29 கூட கூட்டணி கிடையாது எடப்பாடி சொன்னார். ஓகே 29 கூட இல்லை, சரி இனிமேல் எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. என்னென்னா திடீரென்று திரைக்கு பின்னால் என்ன நடந்தது, இவர் எடப்பாடி ரகசியமாக போனார், சரி அங்கே பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் இவருக்கு ரைவல்ரியாக இருக்கிற செங்கோட்டையன் போனார், ஓகே செங்கோட்டையன் பேசினார். என்னுடைய கருத்து, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோடு அந்த பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி வைக்கவில்லை என்றால் ஓகே அந்த அதிமுக உடைக்கப்பட்டிருக்கும். அது வந்து அந்த கட்சியை இல்ல இப்ப ஒரு வாரம் கழிச்சு பேசினாலும் அவருடைய தன்னுடைய ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி. நீங்க சொல்லிட்டாரு அதிகாரத்துலலாம் பங்கு இல்லைங்க, கூட்டணி வைப்போம் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இல்லை அதில் ப்ராக்டிக்கலாக வந்து பாஜக கடந்த தேர்தலில் 20 இடங்க தான் கொடுத்தாங்க. சரி இந்த தேர்தலில் என்ன கொடுக்கலாம், 25 கொடுக்கலாம், 30 கொடுக்கலாம். ஓகே திடீர்னு 50-60 கொடுக்க முடியாது. அது மாதிரி 50-60 கேட்குறாங்கன்னு சொல்றீங்களோ? இல்லை அப்படி கேட்டால் சரி அதுக்கப்புறம் இவங்க தனித்துவ ஆட்சி அதிமுக அமைக்க முடியாது. ஓகே இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அதிமுகவிலேயே உட்கட்சி குழப்பம் இருக்குது. ஓகே அதில் கருப்பு ஆடுகள் உள்ளே இருக்காங்க. சரி இப்போ வெளியில் வந்து சசிகலா இருக்காங்க, ஓகே ஓபிஎஸ் இருக்கா, டிடிவி தினகரன், இவர்களுக்கெல்லாம் நிறைய ஆசை வார்த்தைகளை அமித்ஷா சொல்லியிருக்கார். ஓகே உங்களையே நாங்கள் சேர்த்துக்கிறோம் சரி அப்படின்னு சொல்லியிருக்கார். அது எப்படி நிறைவேற்ற போறாரு? கண்டிப்பா. அப்ப நான் உங்களுடைய பேசுறேன் எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார். அன்றைக்கு மேடையில அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி பயந்தார், இன்றைக்கு தொண்டர்களுக்காக பயந்து இப்படி பேசுகிறார் அப்படின்னு நான் ரெண்டு பாரு வச்சுக்கிறேன். நெருக்கடியில ஓகே இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஓகே தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை இன்னும் நிறைய குழப்பம் இருக்கு. எங்க கூட்டணியில எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாக இருக்கிறோம். சரி நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணி மிக தெளிவான கொள்கை கூட்டணி. நிச்சயமா நம்ம பேசுவோம், அந்த சுற்றுகளில் பேசுவோம். ஈஸ்வரன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? அன்றைக்கு அமித்ஷா ஒன்று சொன்னார், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொன்னார். ஆனா அவர் சொல்றது அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம எதை சார் புரிஞ்சுக்கிறது? இது வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்ற பொழுது விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். அங்கே அவர் சொல்லுகின்றார், யாரோ தவறாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், நான் அதிமுக அலுவலகத்தை பார்ப்பதற்காக வந்தேன், நான் வேற எந்த விஷயத்துக்கும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்களை பார்க்க சென்ற பொழுது 3 நாட்கள் மாறி செல்லுகின்றார். பிறகு பார்த்து பேசிவிட்டு வந்த பின்னால் நான் கூட்டணி பேசுவதற்காக தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பேசி தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக வந்தேன் என்று சொல்லுகின்றார். அவர் உள்துறை அமைச்சருடைய அந்த மதில் சுவரை கூட தாண்டி இருக்க மாட்டார். ஒரு ட்வீட் போடுகிறார். அதிலே கூட்டணி பேசி 2026 என்டிஏ ஆட்சிதான் என்று அவர் பொதுவாக அதை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகும் சென்னைக்கு வந்த பின்னாடி கூட அதை பற்றி
அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை. ஓகே. பிறகு திடீரென்று பத்திரிகையாளர் சந்திப்பு அழைக்கப்படுகிறார்கள். பத்திரிகை நண்பர்கள் சொன்னது என்னவென்று சொன்னால், போடுறாங்க, சேர் எடுக்கிறாங்க, மடிச்சாரம் போடுறாங்க, மடிச்சாரம் எடுக்கிறாங்க, இப்படி பல விதமான விஷயங்கள் அங்கே நடந்திருக்கின்றன. அதற்கு பிறகு இபிஎஸ் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலே என்டிஏ கூட்டணிக்கு தலைமை ஏற்பார் என்று சொல்லுகின்றார். அப்படி தலைமை ஏற்கிறார் என்று சொன்னால் பத்திரிகையாளர் சந்திப்பிலே அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் பேசி இருக்க வேண்டும். அவர்தான் தலைவர், அவர்தான் முன்னாள் முதலமைச்சர். 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அந்த கட்சியிலே கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறார்கள் என்று சொன்னால் பேசி இருக்க வேண்டும். அல்லது ஒரு நாகரிகத்துக்கு ஒரு மரியாதைக்காவது உள்துறை அமைச்சர் அவர்கள் இப்போது எங்கள் கூட்டணி பேசுவார் என்று அவரை பேச வைத்திருக்க வேண்டும். எதுவுமே நடக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். கவர்மெண்ட் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு பிறகுதான் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், பிஜேபியை சார்ந்த எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றால் அமைச்சர்கள் ஆவார்களா? அது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம் என்று அந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. 2-3 நாட்கள் இங்கே ஊடகங்களிலே பல்வேறு கருத்துக்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அப்படி பரவுகின்ற சூழ்நிலையிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எதுவுமே பேசவில்லை. அப்புறம் திடீரென்று கூட்டணி தான், கூட்டணி ஆட்சி கிடையாது, ஆட்சியிலே பங்கு கிடையாது என்று அவர் ஒன்றை சொல்லுகிறார். தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதுவெல்லாம் எனக்கு தெரியாது, எங்களுடைய தேசிய தலைமையும் அவர்களும் பேசி முடிவு செய்வார்கள் என்று அவர் சொல்றார். இதற்கிடையிலே மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள் பேட்டி கொடுக்கின்றார். பொதுக்குழுவிலே முடிவெடுத்தபடி எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு கிடையாது, அதுவும் குறிப்பாக சொல்லுகின்றார், குறைவான தொகுதிகள் வெற்றி பெற்றாலும் ஆட்சியிலே பங்கு கிடையாது. இப்படித்தான் அவர் சொல்லி இருக்கிறார். இப்படி சொல்லி செயற்குழு பொதுக்குழுவிலே முடிவெடுத்தோம் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், என்றைக்கு அந்த செயற்குழுவை நடத்தினீர்கள், என்றைக்கு அந்த பொதுக்குழுவை நடத்தினீர்கள்? அதிமுகவுடைய தொண்டர்கள் குழப்பம் அடைய மாட்டார்களா? இப்படி முன்னுக்கு பின் முரணாக இந்த கூட்டணி அமைவதற்கு முதலிலும் அமைந்த பின்னாலும் இது நடந்து எப்படி இப்படி ஒரு கூட்டணியை பார்த்ததே கிடையாது. இல்ல நிச்சயமா சார், நான் ஏற்கனவே கோபண்ணா சார்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன், உண்மையிலேயே இவ்வளவு முரண்பாடுகள் அப்படிங்கிறது ஒன்னு பாஜகவுக்கு அதிமுக பயந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, இல்ல இப்ப திடீர்னு தொண்டர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவோங்கிற அச்சத்துல இப்படி எல்லாம் பேசுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கிறது. பொதுமடம் அலீம் சார், உங்களுடைய பார்வை. அது அரசியலில் குறைந்தபட்சம் நேர்மை இருக்கணும், குறைந்தபட்சம் நேர்மை, சரி, குறைந்தபட்சம் ஒரு தைரியம் இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். அதாவது லேடியா மோடியா என்று கேட்ட கட்சி 2014, சரி, மோடியே போய் அம்மையார் வீட்டுக்கு போய் பார்த்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டாருன்னு சொன்னது மாதிரியான ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். என்ன காரணம் என்றால், ஒரு நம்பகத்தன்மை இழந்துவிட்ட ஒரு சூழல் தான். இப்போ 2021 ஏன் கூட்டணி அமைச்சிங்க, அதுக்கப்புறம் ஏன் வெளியே வந்தீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன் இப்போ கூட்டணி அமைக்கிறேங்கிறதுக்கு ஒரு பொது வழியில் குறைந்தபட்சம் மக்களுக்கு இல்லைனாலும் தொண்டர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கணும். அதை கொடுக்கல. அதான் எனக்கு முன்னாடி பேசின அண்ணன்மார்கள்லாம் சொன்னாங்க, டெல்லிக்கு போகும்போது கூட அவர் நேரடியாக போகல, 3 தெரு தாண்டி போனார், 3 கார் ஏறி போனார், மூத்திர சந்து வழியாக போனார், இப்படிலாம் சொன்னாங்க. வெளியே கூட்டணியான்னு கேட்கும்போது 1 வருஷம் இருக்கேன்னாரு. சொல்லி 10ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சிட்டாங்க. என்ன சொல்லி நடந்தது, எதை சொல்லி மறுத்து அவர் சொன்னது நடந்தது? டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி இஃப்தார் பார்ட்டி நடந்தது சென்னையில். அந்த பார்ட்டியில் அவர் பேசின விஷயம் இன்னும் அப்படியே இருக்குது. சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக அரணாக இருக்கும்,
பாஜகவோடு என்றும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார். ஓகே. சொல்லி அந்த சொல் காய்வதற்கு முன்பாக டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறினார். அப்போ என்ன உங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கும்? ஓகே. இப்போ என்ன பிரச்சனைனா, அதிமுக பாஜக கூட்டணி விட்டு விலகி வந்ததுக்கப்புறமும் கள்ள கூட்டணிங்கிற வார்த்தையை இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொன்னாங்க. ஓகே. தமிழ்நாட்டை சார்ந்த எல்லாருமே சொன்னோம். அதான் பெரிய அளவில் பேசினார். உங்களுக்குள்ள உள்ள இருக்கு கூட்டணி இருக்குன்னு. அது இன்னைக்கு நிரூபணமாக இருக்கிறது. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நாங்கள் கூட்டணி சேர்ந்தது உங்களுக்கு கடுப்பா இருக்கு, ஆமா, கோபமா இருக்கு. அது எங்க உரிமைங்க, நீங்க எங்க கோபப்படுறீங்கன்ற. நாங்க என்ன சொல்றோம், உங்க கழுத்துல கத்தி வச்சிருக்காங்க, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னா கத்தி வச்சா எனக்கு என்னங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டா எப்படியோ அப்படிதான். அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா காரணம் என்னவென்றால், எங்க கட்சியை நாங்க பாத்துக்கிறோம், உங்க கட்சியையும் உங்க கூட்டணி நீங்க பாருங்க. நாம் ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு சொல்றோம். எல்லாரும் சொல்றாங்க. ஒரு திருமாவளவன் கூட சொன்ன காரணம் கூட அதுதான். குறைந்தபட்சம் நீங்க இப்படி பாருங்க, தமிழ்நாட்டின் ஷிண்டேவாக மாறிவிடாதீர்கள்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாஜகவோட நிலைமை என்ன, அங்க இருக்கின்ற பெரிய கட்சிகளை போய் உடைச்சு அதிலிருந்து பிரித்து வந்து கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்து அவர்களை காலி பண்றது தான். அது போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் வராது, அது நல்லாவே தெரியும். அந்த ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்றாங்க, அவ்வளவுதான். இங்க அதற்கு துணை போயிடக்கூடாதுன்னு தான். ஆனா என்ன பிரச்சனை, அண்ணன் சொன்னாங்கல்ல, ஏகப்பட்ட பிரச்சனை. ஊழல்ல மாட்டியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் உள்ளுக்குள்ள மாட்டியிருக்காங்க. சரி, அந்த பேரு சொல்ல விரும்பல, எல்லாருமே ஒட்டு மொத்தம். அப்ப இது அவர்களுக்கு ஒரு இன்டர்னலா பிரச்சனை. ரெண்டாவது, அவர் இல்லையா இன்னொரு பொதுச்செயலாளரை அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு. சரி, இவரும் இல்லையா, நீங்க வேலை முதல்ல வந்து பொதுச்செயலாளரை விட்டு போங்கன்னு ஓபிஎஸ் வந்து தைரியமா சொல்ல முடியுது. இப்படி எல்லாம் சொல்ல முடியறதுக்கான காரணம் என்னவென்றால், கட்சி அவர் கையில் இல்லை, அவர் கண்ட்ரோல்ல இல்லை. ஏனென்றால் அண்ணாமலையை மாத்துங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சாரு. அதையுமே இப்போ பார்த்தா என்ன சொல்றாங்க, மாத்திட்டாங்க, ஒரு அதையாவது செய்வோன்னு. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி, அதுல கமா இல்லைன்றாரு. அது கூட்டணி கமா, அது கூட்டணி ஆட்சி, அந்த கூட்டணியோட என்ன அப்படின்னு சொல்றாங்க. சிரிப்பு தான் வருது. ஆனால் அமித்ஷா அவர்களை பார்த்து விட்டு வந்த அடுத்த நிமிஷமே அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டாங்க, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு. அப்பவே பேசி முடிச்சாச்சு. 2 மணி நேரம் என்ன பேசுனீங்க? உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. 2 மணி நேரம் பேசுனீங்க. என்னவா வச்சு பேசுனீங்கல்ல, என்ன முடிவு எடுத்தீங்க? வெளியே வந்து ஏன் கூட்டணியை பத்தி அப்புறம் பேசலாம்னு சொன்னீங்க. ஆக இவர்களுக்குள் எந்த விதமான ஒரு ஹோல்டு இல்லை கட்சியில. இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பார்க்கும்போதே தெரிஞ்சது, வாயை பொத்திட்டு நீங்க உட்கார்ந்துருந்தீங்க, பதில் கொடுக்கல. சரி, நான் என்ன அமித்ஷா அவர்கள் பாஜகவுடைய அகில இந்திய தலைவரா? அவர் அறிவிக்கிறார். வழக்கமாக அண்ணன் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்க இருக்கின்ற பெரிய கட்சிகள் தான் கூட்டணியை பத்தி பேசும், கூட்டணி அறிவிக்கும். திமுக கூட்டணி, காங்கிரஸ் பெரிய கட்சி தான், காங்கிரஸ் வந்து அகில இந்திய கட்சி தான். ஆனாலும் தமிழ்நாட்டில் திமுக தலைமை கூட்டணியை பத்தி பேசுவாங்க. அது ஒரு தார்மீக உரிமை அவங்களுக்கு உண்டு. இப்ப இங்க அதிமுக தான் அதை சொல்லும். அப்படிதான் வழக்கம். அது எப்படி மாத்தி நடந்தது? அமித்ஷா வந்து அறிவிக்கிறாரு, நீங்க கேட்டுட்டு வர்றீங்களா? அப்ப இது எல்லாமே ஏனென்றால், கிட்டத்தட்ட அதிமுக பாஜகவிடம், குறிப்பாக அமித்ஷாவிடம் அடகு வைக்கப்பட்டு விட்டது. அந்த டிராப்ல மாட்டிட்டாங்க. நிச்சயமா நீங்க சொல்றது மாட்டிக்கிட்டாங்க. ஏனென்றால் இப்ப தைரியமா பேசுறாரு சார். சரி, இப்ப ஒரு வார்த்தை சொன்னார்ல, கூட்டணி இல்லைன்னு. அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, பாஜகவோடு கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஒரு கடிதம் எழுதுங்களேன், உங்க பத்திரிகையிலே வெளியிடுங்களேன். முடியாதுங்க. காரணம் என்னவென்றால், இப்போ இதுக்கு நெருக்கடி. அதிமுக தொண்டர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. சரி, தலைமைனா இப்படி இருக்கு. இங்க பொன்னையன் அவர்கள் பேசுறதை பாத்தீங்கல்ல, முன்னாள் அவர் ஒரு முக்கியமான தலைவர். ஏன் திருடினவன் திருந்த மாட்டானா, ஊழல் செஞ்சவன் திருந்த மாட்டானா, நல்லவனா மாற மாட்டானா? ஒரு தண்ணியில விளக்கமே கொடுத்தாரு. சரி, இதுதான் அதிமுக தன்னுடைய மனநிலையா? கோயம்புத்தூர்ல ஒரு மாவட்ட தலைவர் வந்து கொதிச்சு போய் அழுது பேசின வீடியோ பரவி இருக்க, முன்னாள் எம்எல்ஏ கூட, முன்னாள் எம்எல்ஏ. அதுதாங்க உண்மையான அதிமுக தன்னுடைய அப்ப வந்து தொண்டர்களுக்கு பயந்து கொண்டு இப்படி ஒரு அதுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு, இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆமான்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி மாத்தி மாத்தி பேசினவங்க தான். இப்ப கூட்டணியே வைக்க மாட்டோம், எக்காலத்திலும் பாஜக அதிகாரத்திலும் பங்குன்னு அவர் சொல்லக்கூடிய காலமும் வரும்னு நீங்க நம்புறீங்க? அவரே கூப்பிட்டு சொல்லுவாரு. ரைட், அவரே கூப்பிட்டு சொல்லுவாரு அதிகாரத்தில் பங்கு இருக்குன்னு. அந்த சூழ்நிலை வராது என்கிற அடிப்படையில் கூட அவர் இப்ப சொல்லலாம். ஏன்னா வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நம்ம பேசுவோம். ஈஸ்வரன் சார், இதுல நம்ம திரும்ப அவர்களை பற்றி பேசுகிற போது, இல்ல அக்கறையில நீங்க சில வார்த்தைகள் சொல்லும் போது, நீங்க திமுக தலைமையிலான கூட்டணி அச்சத்துல இருக்கிறீங்க, அதனாலதான் நாங்க அவங்களோட கூட்டணி வச்சதை பார்த்து எப்ப பார்த்தாலும் விமர்சிக்கிறீங்க, அது எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்படிதான் அச்சத்துல தான் இருக்கீங்களா? இது வந்து இந்த கூட்டணிக்கு பிறகு
அதனுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் மட்டுமல்ல, அந்த கட்சியில் இருக்கிற பல தலைவர்களும் கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆயிட்டாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம கேள்வி கேட்கிறவங்ககிட்ட கோபப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. ஒரு கட்சி பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற ஒருவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் என்ன வேலை பண்ணுவேன், எப்படி வேலை பண்ணுவேன், நீங்க யாரு கேட்கறதுக்கு, யாரும் கவலைப்படாதீங்க, என்ன பண்ணா உங்களுக்கு என்ன என்று அவர் மட்டுமல்ல அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அதே போல தொலைக்காட்சிகளிலே அவர்களுக்கு ஆதரவளித்து பேசுபவர்கள் கூட பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக பல்வேறு கருத்துக்களை இதுக்கு மேல நம்மள கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல திமுக தலைமையிலான கூட்டணி பயந்துருச்சு, அச்சமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் மக்கள் என்ன பார்வை பார்ப்பாங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்க, இப்ப சேர்ந்தீங்களா இல்லையானே தெரியாத அளவுக்கு குழப்பிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேற யாரும் வருவாங்க, உங்க கூட வேற கட்சிகள் யாரும் வருவாங்க? இன்னொன்னு சேர்த்து பார்க்கணும். கூட்டணிக்கு தலைமை தாங்குவது இபிஎஸ் அவர்கள், அவர் அமித்ஷா சொல்லியிருக்கார். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லுகிறார், அடுத்து தேமுதிகவோடும் பாமகவோடும் நாங்கள் பேசுவோம் என்று. பேச போவது யார்? அதிமுகவா, பிஜேபியா? அப்ப யார் அந்த கூட்டணிக்கு தலைமை? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு அங்கு விடையில்லாமல் இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே அந்த கூட்டணி இருக்கிறது என்பதைத்தான் அவர்களுடைய நடைமுறைகள், செயல்பாடுகள் இப்போது நமக்கு உணர்த்துகிறது. இல்ல, நம்ம அடிப்படையில் ஒரு கேள்வி சார்ப்பா, அரசியல் அப்படின்னாலே கூட்டணி அமைப்பதில் சில சிக்கல்கள் இருக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும், வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? நீங்க அதை அப்படியே அணுக மாட்டீங்க. அதிமுக அப்படின்ன உடனே வேற மாதிரியான பிம்பத்தை ஏன் கட்டமைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவங்க. நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடிதான் இதெல்லாம் இருக்கணும். கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச பின்னாடி நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. கூட்டணி பேசிட்டு இருக்கிறப்ப இது வந்து வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்கு மாத்தி பேசலாம், சீக்கிரட்டா பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனா பத்திரிகையாளர்களை அழைத்து பொதுவெளியிலே கூட்டணி உறுதி என்று அறிவித்த பின்னால் அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிச்சயமா. அப்ப இதுல வந்து என்ன அவர்களுக்கான டிமாண்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா இருக்கிறார், கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு அப்படிங்கிறதா. பிறகு ஏன் அவங்க தயங்குறாங்க? அவர் ரொம்ப தெளிவா வந்து நிறைவு பண்றாரு, கூட்டணி வேற கொள்கை வேறங்க அப்படின்னு. பிறகு ஏன் அவங்களுக்குள்ள வந்து முதல்ல ஒத்துக்கிறதும் அப்புறம் மறைக்கிறதும் அப்புறம் மாற்றி பேசுறதும் இந்த நிலைமை ஏன் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒண்ணு, பிஜேபி எத்தனை தொகுதி கேட்டாங்கன்னு தெரியல, அவங்க அதிகமான தொகுதிகளை ஒருவேளை கேட்டிருக்கலாம், அது இன்னும் வெளியாகாம இருக்கு. அல்லது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் இன்னும் வந்து அவர் ஒரு குழப்பத்துல இருக்காரு. அவருக்கு பிஜேபி வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க கூட்டணி போட்டோம்ல, ஆனா அதிமுகவுல யாரும் மகிழ்ச்சியா இல்ல. பல்வேறு கட்சி பொறுப்பாளர்கள் இன்றைக்கு கட்சியை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். அதனால அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த கூட்டணி ஆங்கிள் வந்து சரியான முடிவெடுக்கவில்லையோ என்ற சந்தேகம் தான் நமக்கு எழுகின்றது. ஏன்னா வந்து அவர் அப்படியே வாய் மூடி மௌனமா இருந்ததெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எல்லோருக்கும் கிளப்புகிறது. நிச்சயமா சார், நம்ம பேசுவோம். கோபண்ணா சார், இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வபிரந்தை அவர்கள் பேசுகிற போது இந்த கூட்டணி என்பது நீடிக்குமாங்கிறதே முதல்ல சந்தேகம், விரிசல் வருங்கிற கருத்தையும் வந்து பதிவு பண்றார். எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருங்கிற கேள்வி இருக்கிறது. கோபண்ணா சார், உங்கள்கிட்ட முன்னாடி கேட்ட கேள்விதான். தொடர்ந்து நீடிக்காது அப்படின்னு சொல்றாரு செல்வபிரந்தை, பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இல்லை, பொதுவாக இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசியல் சூழ்நிலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி மிக கட்டுக்கோப்பாக இருக்கிறது. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2004, 2006, 2009, அப்புறம் 2011, 2014 ஒரு தேர்தல். அதில் திமுக காங்கிரஸ் கருத்து வேறுபாடு காரணமாக 2014 கூட்டணி இல்லை. மறுபடியும் 2016 கூட்டணி, 19 கூட்டணி,
21 கூட்டணி, 24 கூட்டணி தொடர்ந்து பயணிக்கிறோம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக இந்த கூட்டணி பயணிக்கிறது. ஆனால் அது மாதிரி அதிமுக கூட்டணி சொல்ல முடியாது. ஓகே. நாம் அடிக்கடி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமை கூட்டணி அடிக்கடி அறிவாலயத்திலே நாம் சந்திக்கிறோம், சரி, உரையாடுகிறோம், கலந்து பேசுகிறோம், முடிவெடுக்கிறோம், தீர்மானம் செய்கிறோம், போராட்டம் நடத்துகிறோம். ஆக எங்கள் கூட்டணி ஒரு செயல்படுகிற கூட்டணி. ஓகே. கருத்தொற்றுமை அடிப்படையில் மதசார்பற்ற கொள்கை மட்டுமல்ல, சமூக நீதி. இப்போ நீட் இருக்குது, நீட்டு வந்து காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க, குற்றச்சாட்டு. 2010 பேசப்பட்டாலும் 2013 சுப்ரீம் கோர்ட்டில் நீட்டு ரத்து செய்யப்பட்டது. அதை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு நீட் தேர்வு நடத்துவதற்கே அதிகாரமில்லை என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்புக்கு எதிராக சங்கல்ப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு என்ஜிஓ நிறுவனம் திடீரென்று, அது நாக்பூர், ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் அந்த நிறுவனம் ஒரு வழக்கு திடீரென்று தொடுத்த உடனடியாக தமிழ்நாடு உள்ளிட்ட மிஸ் பெங்கால், ஆந்திரா யாரையும் கலக்காமல் அந்த தீர்ப்பு ஒரு விசித்திரமான தீர்ப்பு. எந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீட் தேர்வை ரத்து செய்ததோ அதே போல் இன்னொரு 5 பேர் கொண்ட நீதிபதி அமர்வு நீட் தேர்வு செல்லுபடி ஆகும்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆக 2016. சரி. அப்புறம் 2014 வரைக்கும் திமுக, காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட் திணிக்கப்படலை. 2014 நீட் வருது, ஜெயலலிதா எக்ஸம்ஷன் வாங்குறாங்க. 2017 எடப்பாடி வரும்போது நீட் வந்துடுது. சரி. இப்போ நீட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக நீட்டு வந்து அதில் எங்களுக்கும் திமுகவுக்கும் கருத்து வேற்றுமை கிடையாது. மும்மொழி திட்டம் ஒரு காலத்தில் காங்கிரஸினுடைய கொள்கை மும்மொழி திட்டம். அந்த மும்மொழி திட்டம் தோல்வி அடைந்து விட்டது. நாம் வந்து 3 மொழியை படிக்க வச்சாலும் இந்தி பேசுகிற மாநிலங்களில் ஒரு மொழி தான் படிக்கிறாங்க. நமக்கு அதனால இருமொழி திட்டம். நேரு உறுதிமொழியே இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரை எவ்வளவு காலம் என்பதை இந்தி பேசாத மாநில மக்கள் தான் முடிவு செய்வாங்களா தவிர நாங்கள் முடிவு செய்ய மாட்டோம். எவ்வளவு காலம் அவர்கள் விரும்புகிறார்களோ அவ்வளவு காலம் அது நீடிக்குன்னு ஒரு எப்போ 1961 EVK சம்பத் 2 DMK உறுப்பினர் 2 பேர் இருக்கும்போது அந்த உறுதிமொழியை நேரு கொடுத்தார். அதனால் குடியரசுத் தலைவர் காட்ட வேண்டிய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அண்ணா ரத்து செய்தார். ஆக நாங்கள் 2 உறுப்பினர்களுக்கு திமுகவை மதித்த கட்சி காங்கிரஸ். சரி. அதனால் மொழியை திணிக்கிற அந்த சிந்தனை காங்கிரஸ் கட்சியில் கிடையாது. ஓகே சார், ரைட். அதனால எங்களுக்கும் திமுகவுக்கும் கொள்கை சார்ந்த நாங்கள் மிக இல்ல, கிட்டத்தட்ட அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்களுக்கு அப்படி கிடையாது. இல்ல சொல்றாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் நாங்க போடுவோம்ன்றாங்க சார். நீட் வந்து அதிமுக எதிர்க்குது, ஓகே, பாஜக திணிக்குது. சரி. மும்மொழி திட்டத்தை அதிமுக எதிர்க்குது, பாஜக திணிக்க விரும்புகிறது. PM ஸ்ரீ பள்ளிகள், சர்வ சிக்ஷா அபியான் நிதி தர மறுத்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அதுக்கு தான் குறைந்தபட்ச செயல் திட்டம் நாங்க போடுவோம் அமித்ஷா சொல்லிட்டு போனாரு. குறைந்தபட்ச செயல் திட்டம் அவர்களால் போடவே முடியாது. எதை போடுவீங்க? நீட்டில் என்ன போடுவீங்க? மும்மொழி திட்டத்தில் என்ன போடுவீங்க? வக்ஃபு சட்ட திருத்தத்தில் என்ன போடுவீங்க? எதுலையுமே அவர்களுக்கு ஒரு முகமான கருத்தொற்றுமை ஏற்படாது. அது கருத்தொற்றுமை ஏற்படுவோ இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் எப்படின்னா கூட்டணி ஆட்சி இருந்தால் தான் போட முடியும். சரி. இப்போ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 2004 காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டோம். அது மாதிரி இவங்க போட முடியாது. இந்த அதிமுகவும் பாஜகவுக்கும் பல விஷயங்களில் கொள்கை உடன்பாடே கிடையாது. அதனால் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா சிறுபான்மை மக்கள் வாக்கு இல்லாதனால்தான் நாம் தோற்கிறோம், அதனால இனிமே வந்து பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற முடிவில் தான் இருந்தார்கள். இந்த திடீரென்று அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறைன்னு படையெடுக்க வந்ததும் பல பேர் அவர்கள் சிக்கியதும் இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கூட்டணியை தவிர தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்து இந்த கூட்டணி. ரைட் சார், நிச்சயமா உங்களுடைய பார்வை சுருக்கமாக. குறைந்தபட்ச செயல் திட்டம் கூட்டணி ஆட்சியில் தான் இருக்குன்னு சொன்னாங்க அண்ணன், அதான் உண்மை. இது யார் இப்போ சொல்கிறது? அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதுலேயே நீங்கள் பாருங்கள், இது நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போகிறோம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் கொடுக்க போகிறோங்கிறத ஒரு இண்டிகேஷன். அதுதான் இது எதுக்கு வரா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி அவர்கள் சொன்னது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொன்னார். இது வந்து அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தான். ஆனால் இது வந்து ஒரு ஒவ்வாமை கூட்டணியாக இருக்குது. நீங்கள் கூட கேட்டீங்க அது எப்படி இந்த கூட்டணி 2020 வரைக்கும் தாங்குமா?
அதை நீங்கள் பேஸ்ட் போட்டு ஒட்டுறதுக்கு செங்கோட்டையன் போன்றவர்களை வச்சுருக்காங்க, ஃபெவிகால் மாதிரி. ஓகே. எப்போ தேவையை எடுத்து ஒட்டிடுவாங்க. ஓ. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த கூட்டணியை வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற முடிவை பாஜக எடுத்து விட்டது. இது எடப்பாடி நினைச்சாலும் நினைக்காட்டாட்டும் இந்த கூட்டணி இல்லையெல்லாம் கிடையாது. அவர்கள் நினைத்து மாறுவாங்க. அதை தான் சொல்றேன். ஆள் மாறலாம், கூட்டணி மாறாது. அதிமுக பாஜக கூட்டணி 2026 இருக்குன்னு அவங்க சொல்றாங்கல்ல, ஆள் மாறலாம்ங்கிற மிரட்டலோட தான் இருக்கு. அப்ப இது ஒரு ஒவ்வாமை கூட்டணி. அதனாலதான் ரெடியா வச்சிருக்காங்க, டேம்ப்ளெட் மாதிரி வச்சிருக்காங்க, எது தேவையோ அப்படின்னு வச்சிருக்காங்க. அதனால இப்பொழுது இவர் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறாரே ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆக இது ஒரு ஒவ்வாமை கூட்டணி. இது ஒரு திட்டமிட்டு ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமை இந்த கூட்டணியை உள்ள கொண்டு வந்தே வச்சிருக்காங்க. சரி. அதனால இது இவர் நினைச்சது மாதிரிலாம் இவர் துள்ளலாம், துவளலாம், கருத்து சொல்லலாம், வீராவாசனம் பேசலாம், நான் இப்படி நீ உங்களுக்கு அப்படி அப்படின்னு பேசலாமே ஒழிய இந்த கூட்டணியை உடைக்க அதிமுகவால் முடியாது. அது பாஜக நினைத்தால் மட்டும்தான். இவர்கள் சிக்கி விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, அது எடப்பாடி பழனிசாமி சிக்கி. நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம், இது மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? கூட்டணி என்பது ஒரு காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய ஒன்றுதான். ஆனா மக்கள் இதை எப்படி பார்க்கிறாங்க, அதிமுகவையும் பாஜகவை? சுருக்கமா மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு எஸ் எஸ் ஆமா, நான் தெரியும், அதான் கேட்டேன். சொல்லுங்க சார். மக்களினுடைய பார்வை இந்த கூட்டணி மீது எப்படி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப உறுதியோட இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா மக்கள்? அதாவது மக்களுடைய பார்வை என்ன அப்படின்னா, முதல் இவங்க கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு இந்த அதிமுக அவங்க கிட்ட. அதுக்கு முன்னாடி நீங்க முன்னையே ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, எடப்பாடி அவர்கள் ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாரா, அதிகாரத்தை காண்பிக்கிற ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாரா அப்படின்னா, ஆமா, அவர் அதிகாரத்தோட ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாரு. எந்த அதிகாரம்? பாசிசம்ன்ற ஒரு அதிகாரத்துக்கு கீழே அடிமைங்கிற ஸ்டாண்ட்ல கரெக்டா நின்றுட்டு இருக்காரு. இது மக்களுக்கே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு இன்னைக்கு இருக்க விஷயத்துல. அதே மாதிரி இவங்க கொள்கை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சார். இப்போ நம்மளை கேட்டா, எங்களை கேட்டா, திமுக காரங்க எங்க கிட்ட கேட்டா நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு அரசியலே ஜனநாயகம், பொருளாதாரத்திலே சமதர்மம், சமுதாயத்திலே சுயமரியாதையும் சமூக நீதியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கறதே தெரியல. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே சொன்னாரு, உண்மையா சொன்னா மக்கள் இதை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கறத விட இவங்களுடைய தொண்டர்கள் இதை ஏத்துக்கிறாங்களான்னு பாக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி, அஇஅதிமுகவா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே இரு குழல் துப்பாக்கி மாதிரி கொள்கையில ரெண்டு பேர் சேர்ந்துதான் நிற்போம். அந்த 5 கொள்கை எங்களுக்கும் தான் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த மாநில சுயாட்சிக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்கும் போது அதற்கான ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு சட்டப்பேரவையில படிக்கும் போது அதை வெளிநடப்பு செஞ்சுட்டு இவங்க போறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவா இருக்கணும். அது யாருடைய கூட்டணிக்கு? நீட் விளக்குக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றவங்க, அதே மாதிரி விவசாயத்தினுடைய அந்த மசோதாவை தாக்கல் பண்ணவங்க, அதே மாதிரி இன்னைக்கு சிஏஏ சட்டம், இன்னைக்கு வக்ஃப் வாரியம், இந்த மாதிரி மக்களினுடைய குறைகளை எதை பத்தியும் காதுல வாங்காம, மக்களை பத்தியும் எந்த விதமான சிந்தனையும் இல்லாம ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்கள், அதுலயும் முக்கியமா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய சாதாரண குறைஞ்சபட்ச ஒரு நிதி பகிர்வை கூடி கொடுக்காம இருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜகவோட இவங்க கூட்டணி வச்சிருக்கிறத மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. நிச்சயமா நீங்க சொன்னது ரொம்ப நியாயமான ஒண்ணு. மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது கூட ஒரு பார்வை வைக்கணும்னா தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத உறுதியாக தெரிகிறது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நேரம் இல்ல. சொல்லுங்க, ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். இல்ல, இன்னும் ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய முதல்வர் இன்னைக்கு பெற்றுக் கொடுத்திருக்க இந்த மசோதாவை, ஆளுநர் பெற்றுக் கொடுத்த மசோதாவுல முக்கியமான ஒரு விஷயம், அதிமுக காலத்துல ஜெயலலிதா அம்மையாருடைய பேரை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு சூட்டணும்னு நினைச்சு இவங்க அனுப்பிச்ச அந்த மசோதாவை கூட அவர் கிடப்புலதான் போட்டு வச்சிருக்கிறார் அந்த ஆட்சியிலேயே. அதற்கும் சேர்த்துதான் நம்ம பெற்று கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இது எல்லாருக்கும் எல்லாமுமான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதனாலதான் 2024 நம்மள ஜெயிக்க வச்சாங்க. இனி வரக்கூடிய 2026 நம்மளுடைய கூட்டணி, அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, மக்களினுடைய கூட்டணி நல்லா வலுவாதான் இருக்கும். இந்த அடிமை இனிமேல் அது அஇஅதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, அடிமை அதிமுக, அதுவும் இல்லாம அமித்ஷா முன்னேற்ற கழகம், அதுவும் இல்லாம ஆளும் இந்திய ஆதிக்கத்திற்கு அடிமையா இருக்கக்கூடிய திமுக அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சுக்கணும். ஈஸ்வரன் சார், நேரம் இல்ல, இருந்தாலும் நிறைவான ஒரு ஏற்கனவே உங்கள்ட்ட நான் கேட்டேன், ரொம்ப உங்களுக்கு டஃபா அப்படின்னு நான் கேட்டேன். இன்னொரு வகையில ரொம்ப ஈஸியா இவங்க கூட்டணி அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியானதா அப்படின்னு பார்வை வைக்க வேண்டியது இருக்கு. 1-2 நிமிடத்துக்குள்ள ப்ளீஸ். நேரம் இல்ல. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் 6 மாத காலத்திற்கு கூட்டணியை பற்றி என்னிடத்திலே கேட்காதீர்கள் என்றெல்லாம் பேசினார்.
திடீரென்று அவசரமாக அவர் கூட்டணி அமைத்திருக்கிறார். ஒரு வருடம் இருக்கும் பொழுது கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கால அவகாசம் அதுக்கு இருக்கிறது. அப்படி பார்த்தாலே அவர் ஏதோ வகையிலே நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார். அதனால இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாவே நம்ம நினைக்கலாம். அதாவது இது இப்ப இவங்க இருக்கிற எல்லாரும் இவங்க மட்டும் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை என்னன்னு தெரியணும். 2021 அதிமுகவுல ஒன்னா இருந்தவங்க இன்னைக்கு ஒன்னா இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஆயிட்டு இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். யாருமே இவங்க கூட இப்போதைக்கு கூட்டணி பேச போறது கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன பேச போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழல்ல நிரந்தரம் இல்லாத நிலையில்லாத ஒரு அணி மாதிரி அது வச்சுட்டு இவங்களை பார்த்து திமுக தலைமையிலான கூட்டணி பயந்துருக்குன்னு சொன்னா இது என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாங்கன்னு தான். நிச்சயமா சார், என்ன பேசுறதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். நிறைவான சுற்று யாருக்குமே கொடுக்க முடியல, மன்னிக்கணும், நேரம் கடந்துருச்சு. நிகழ்ச்சியில் பங்குண்ட அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.